வேதியியல் விதிகள் பகுதி 3 ஹென்றி விதி, ராவுல்ட் விதி, ஹெஸ் விதி, லு ஷாத்தலியே கொள்கை. நிலையான வெப்பநிலையில் ஒரு திரவத்தில் கரையும் வாயுவின் அளவு அந்த திரவத்தின் மேற்பரப்பில் உள்ள வாயுவின் பகுதி அழுத்தத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்கும். இதுவே ஹென்றியின் விதி. ஒரு இலட்சிய கரைசலில் ஒரு கூறின் பகுதி ஆவி அழுத்தம் அந்த கூறின் மோல் பின்னத்திற்கும் அதன் தூய நிலையில் உள்ள ஆவி அழுத்தத்திற்கும் நேர்விகிதத்தில் இருக்கும். இதுவே ராவுல்ட்டின் விதி. ஒரு வேதிவினை ஒரே படியாக நடந்தாலும் அல்லது பல படிகளாக நடந்தாலும் அந்த வினையின் மொத்த என்டால்பி மாற்றம் ஒரே மதிப்பாக இருக்கும். இதுவே ஹெஸ் விதியாகும். சமநிலையில் உள்ள ஒரு வேதியியல் அமைப்பில் செறிவு, அழுத்தம் அல்லது வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டால் அந்த மாற்றத்தின் விளைவை குறைக்கும் திசையில் சமநிலை நகரும். இதுவே லு ஷாத்தலியே கொள்கையாகும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.